Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரோந்து 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ரோஷன் மேத்யூ, திலீஷ் பேத்தன் ஏகப்பட்ட பேர் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கதையோட ஹீரோஸ் ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. ஒரு நாள் ராத்திரி பெட்ரோல் போலான்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோஸ் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அந்த ஜேர்னில அவங்க சந்திக்கக்கூடிய அட்டகாசமான சம்பவங்களை ஒன்னு சேர்த்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவியா தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது, அது மூலியமா நடக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, இந்த கிரைம்ல இவங்களே எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, எப்படி தப்பிச்சு வந்தாங்க, கிளைமேக்ஸ்ல யார் எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க, ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா, இந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பவர்னால சாதாரண மக்கள் பாதிப்படைகிறது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ்காரரே எதுக்காக பாதிப்படைகிறாரு, அவரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே அட்டகாசமா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் படம். தமிழ் டப்ல இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மலையாள மூவி தான், மஸ்ட் வாட்ச் மூவி தான். செமையா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமாவை எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செமையா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல டச்சிங்கான எமோஷனலா ஹார்ட் ஹிட்டிங்கான கிளைமேக்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் கேள்வி கேட்கிற மாதிரியான கொஸ்டினை விட்டதே ஹார்ட் ஹிட்டிங்கா நீட்டா இருந்துச்சு. படத்துல இவங்க சொன்ன மெசேஜுமே டேக் ஆஃப் இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் டிராமா, கிரைமுக்குள்ள கிரைம், அதை சுத்தி நடக்கக்கூடிய எமோஷனல் டிராமா மூலியமா என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுங்கிறத டைரக்டரோட விஷனரி மூலியமா ஈஸியா சொல்லியிருக்காரு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க மேல இருக்கக்கூடிய கேஸ்கெட் ஃபைல மட்டும் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி படம் எடுக்கிற லெவலுக்கு டைரக்டர் சம்பவத்து மேல சம்பவம் பண்ணி அட்டகாசமா பிரசென்ட் பண்ணிக்கிட்டு வராரு. படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா எஃபெக்டிவா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கும் காமெடிக்கோ டைம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாம கதையோட ஃப்ளோலயே எல்லாத்தையுமே நேச்சுரலா கொண்டு போயிருந்தாங்க. படத்துல நிறைய சீன் ஸ்லோவா, லீனியரா, ப்ரெடிக்டபிளா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கொண்டு போயிருந்தாலுமே ஒரு சீன்ல இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ், டென்ஷன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம், அதனால அவன் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு ஆடியன்ஸே பயப்படுற லெவலுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான டிராமாவை ஈஸியா எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி லாஜிக்கே இல்லாம லீனியர்ல இவங்க ட்ரீட் பண்ண விதம் நச்சுன்னு இருக்கு. அண்ட் படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த ரோந்து மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on fuel.